ஹலோ ஆல். இந்த வீடியோவில் எஸ்எஸ்சியோடைய ஜென்ரல் அவேர்னஸ்க்கான டாபிக்ஸ் லிஸ்ட் வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ நான் என்னோட ஜிஎஸ் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். நிறைய பேர் வந்துட்டு டெலிகிராம் டிஎம்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக இந்த டாபிக்ஸ் வீடியோ. இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டே இருந்தாலே ஓரளவு ஜிஎஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த டாபிக்ஸ் லிஸ்ட்டு. ஓகே, இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பல்காக இருக்கும். பட் நம்ம இண்டிவிஜுவலாக தான் படிக்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் தான் ஒவ்வொரு நாள் படிக்க அந்த மாதிரி படித்தோம்னா இது வந்துட்டு ஒரு சிம்பிளாகவே நம்ம கவர் பண்ணுற மாதிரியான டாபிக்ஸாக தான் இருக்கும். இது எல்லாமே மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டது, அது போக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அந்த மாதிரி நான் ரீகால் பண்ணும்போது நான் ஜஸ்ட் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தோணும் டாபிக்ஸ் இது எல்லாமே இதில் தான் வரும். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் வந்துட்டு 3 தான் பிரிக்கலாம், 3 வெரைட்டியாக. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, அனதர் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ், இன்னொன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்டாட்டிக் ஜிகேன்றது தான் வந்துட்டு அதிக வெயிட்டேஜ் இருக்குது. ஓகேவா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை ஸ்டாட்டிக் ஜிகேக்கு தான் அதிக வெயிட்டேஜ். அடுத்து வந்து ஜென்ரல் நாலேஜ்ன்றது வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருக்கோம்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம் அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட்ஸ். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், இதான் அதிக வெயிட்டேஜ், கம்மியான வெயிட்டேஜ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ். இதை பார்த்தோம்னா நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் தான். இதில் வந்துட்டு நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னால் அந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த 3 வந்துட்டு அதிக வெயிட்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் சயின்ஸ் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கும், சயின்ஸில் அதிக வெயிட்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா 3 பிரிக்கலாம்: ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் பீரியட்னு. இதுக்குள்ள ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், புத்திசம், ஜெயினிசம் அந்த மாதிரி, வேதிக் எராஸ், மகாஜனபதாஸ், நார்த் இந்தியன் எம்பையர்ஸ். எஸ்எஸ்சி அப்படின்றதுனால நார்த் இந்தியன் எம்பையர்ஸ்மே கவர் பண்ணி தான் ஆகும். அது போக அதர் ரீஜனல் கிங்டம்ஸ், இதில் வந்துட்டு இப்போ இந்த கவுடாஸ், அந்த அப்புறம் சென், சொலாங்கி, சௌஹான்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கிங்டம்ஸ், அதாவது ரீஜனல் கிங்டம்ஸ் சொல்லலாம். அந்தந்த ஏரியாவில் மட்டும் அவங்க ஆக்குபை பண்ணியிருந்தவங்க. ஸோ அவங்க ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் நம்ம வந்துட்டு சால்டாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ இதெல்லாம் ஜென்ரலாக தான் நம்ம டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாக இருந்தால் இது எல்லாமே ஓவர் ஷேட் ஆகிடும். ரெண்டுலேயுமே வரும் உங்களுக்கு. டெல்லி சுல்தானேட்ஸோ, முகல்ஸோ, விஜயநகரமோ, இதெல்லாம் அந்தந்த பீரியட்ல ஏதாவது பேட்டில்ஸ் நடந்துருந்துச்சுன்னா அந்த பேட்டில்ஸ், அதோட இயர்ஸ், யார் யார் பங்கேற்றாங்க, அது போக ஒவ்வொருத்தவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான டீடைல்ஸ் இருக்கும். இவங்க வந்துட்டு என்னென்ன மாதிரியான அஃபிஷியல்ஸ் வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு என்ன நேம் வச்சிருந்தாங்க, அது போக இவங்களை சார்ந்த பொயட்ஸ் இருப்பாங்களா, அந்த காலத்து கவிதை எழுதினவங்க, அதெல்லாம் அவங்க எழுதின புக்ஸ், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இந்த 3 டாபிக்ஸ்ல கவர் ஆகும். மிச்சது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ஸ் தான். இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். டேரக்டா அந்த இயர்ல என்ன நடந்துச்சு, யார் இருந்தாங்க, வேற அப்ப இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபரன்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் தான் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கும். மாடர்ன் பீரியட் வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், எப்போ யூரோப்பியன்ஸ் எந்தெந்த யூரோப்பியன்ஸ் எப்போ வந்தாங்க அந்த மாதிரி அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அந்த கிரவுன் ரூல், அதில் அவங்க என்னென்ன இனோவேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, என்னென்னலாம் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் இருந்தது, டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது, அந்த மாதிரி இது. அப்புறம் சோஷியல் ரிலீஜியஸ் ஃபார்மர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். இந்த ராஜா ராம்மோகன் ராய், அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜ், ஆரிய சமாஜ், அந்த மாதிரி ரிலேட்டடானது. அகைன் ஐஎன்எம் எல்லாமே கீ ஈவெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். இது வந்து ஓவராலா நம்ம பார்த்திருந்தாலே போதும். ஐஎன்சி செஷன்ஸ், என்னென்ன செஷன்ஸ், என்னென்ன இயர், யார் ஹெட் பண்ணாங்க, அந்த மாதிரி. அப்புறம் ரெசல்யூஷன், முப்படான ரெசல்யூஷன் என்ன இயர் எடுத்தாங்க, ஜேர்னல்ஸ் என்னென்ன ஜேர்னல் கொண்டு வந்தாங்க, ஆக்ஸ், அதுக்கப்புறம் கீ ஈவெண்ட்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ், ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸ் ரிலேட்டட். அப்போ அம்பேத்கர் அவங்க என்னென்ன பண்ணாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கீ ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல. நமக்கு தெரியும் உப்பு சத்தியாகிரகம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கும், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அந்த மாதிரி டைரக்ட் ஆக்ஷன் டே, அந்த மாதிரி சொந்த இதுதான். இதெல்லாம் ஜஸ்ட் ஓவராலாக பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம இதை ஈஸியாக கிளியர் பண்ணி அந்த இதை படிச்சிடலாம். அடுத்து பாலிட்டியும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் தான், டேரக்ட் ஃபேக்ட்ஸ் தான், மெமரியில் இருந்தாலே போதும். இதெல்லாம் நம்ம ஒரு பேசிக்காக தெரிஞ்சாலே போதும். ஆர்டிகல்ஸ், இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் எல்லாமே, சோர்சஸ், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, இது எல்லாமே அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கூடிய டாபிக்னா இந்த லோக்சபா, ராஜ்யசபா, அது போக இந்த கோர்ட்ஸு, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அவங்க ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மித்தெல்லாம் டேரக்ட் ஃபேக்ட்ஸ் தான். எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவு 5 இயர் பிளானுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அது போக அந்த M1, M2, மணி 1, M2 அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த கரன்சி ரிலேட்டடானது. அது இதெல்லாம் வந்துட்டு லைட்டாக எப்போ தான் கேட்பாங்க. ஜிடிபி, ஜிஎன்பி, இதோடைய டேரக்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இந்த இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 5 இயர் பிளான் தான் மோஸ்ட்லி இதில் இம்பார்ட்டன்ட் அதிகமாக. அடுத்து வந்து ஜியாகிரஃபி பொறுத்தளவு இது ஸ்ட்ராட்டஜிக்கோட ரொம்ப ரிலேட்டடாக தான் இருக்கும். இருக்க டாபிக்ஸ் பார்த்தாலும் தெரியும். இந்தியன் ரிவர்ஸ், டேம்ஸ், அது ட்ரிபியூட்டரிஸ், இதெல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலையும் கவர் ஆகிற டாபிக்ஸ் தான். ஓகே, ஸோ டைரக்ட் ஜியாகிரபிக்கலான டெஃபினிஷன் அந்த மாதிரி வந்துட்டு கேட்கறதுக்கான வெயிட்டேஜ் கம்மி தான். மோஸ்ட்லி
இதுலேயும் ஓவர் ஷேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டாட்டிக்லேயும். சயின்ஸ் பொறுத்தளவு இதுவும் அதே தான். நம்ம ஸ்கூல் புக் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸுமே. இந்த எஸ்ஐ யூனிட்ஸாக இருக்கட்டும், ஆசிட்ஸ் அண்ட் பேசிஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், மோஸ்ட்லி இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் நேம்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு. ஃபிசிக்ஸ் பொறுத்தளவு யூனிட்ஸ்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. பயாலஜினால இந்த விட்டமின்ஸ், டிசீசஸ், அப்புறம் என்னென்ன பேத்தஜன்ஸ் என்ன காஸ் பண்ணணும் அந்த மாதிரி. அப்புறம் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக கேட்பாங்க நிறையா. ஸோ இது ரிலேட்டடாக படிச்சுக்கணும். சயின்ஸ்ன்றது ரொம்ப கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்ஸே போதும். இந்த ஜென்ரல் நாலேஜ்ன்றதுக்கு என்னுடைய சோர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் தான். தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும், 6th-லேருந்து 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக எண்டு டு எண்டு கம்ப்ளீட் ஃபோக்கஸ். 11th 12th வந்துட்டு நான் சர்டைன் டாபிக்ஸ்க்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கும். அது நம்ம என்ன சொல்கிறேன், ஃபர்தராக சொல்கிறேன். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே, இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. இதில் வந்து பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக். ஆர்ட்ஸ்குள்ள வந்துட்டு மியூசிக், டான்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி. இந்த 5 டாபிக்ஸும் மியூசிக், டான்ஸு, பெயிண்டிங்ஸு, டெம்பிள்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், இந்த 5மே வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே. இது எல்லாமே தரவா தெரிஞ்சுக்கணும். இப்போ மியூசிக்னு எடுத்துட்டோம்னா என்ன மியூசிக்கு, அவங்க யார் சிங்கர், யார், அவங்க என்ன அவார்ட் வாங்கினாங்க, என்ன இயரில் வாங்கினாங்க, அது போக என்ன கரானான்றது ஒவ்வொரு அந்த ரீஜனல் வேரியன்ட் மாதிரி. ஓகே, ஸோ இந்த இது இம்பார்ட்டன். அது போக அந்த மியூசிக் எதுவும் ஹிஸ்ட்ரி இருக்கா, ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் எது இருக்கா, ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸ் யாரும் இருக்காங்களா, அந்த மாதிரி. இதே தான் டான்ஸுக்கும் பார்க்கணும். அடுத்து பெயிண்டிங்ஸ்னால் அந்த ரீஜியன் தான், எந்த ரீஜன் சேர்ந்தது, அதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கா. டெம்பிள்ஸ் சேம், யார் யார் கட்டினா, என்ன பீரியடில் கட்டினாங்க, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஃபெஸ்டிவல்ஸும் அதே தான், எந்த ஸ்டேட், டே, மந்த், அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரூல்ஸ் ஆஃப் தி கேமுமே கேட்பாங்க. ஹாக்கியில் வந்துட்டு இப்போ 2 கையை தூக்கிட்டு வந்துட்டு அவங்க கோல் போஸ்ட் காட்டினாங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் ஆஃப் தி கேம்ஸும் இம்பார்ட்டன்ட். டேர்ம்ஸ் ரிலேட்டட், இப்போ வந்துட்டு டங்க் அப்படின்னா அது என்ன ஸ்போர்ட் ரிலேட்டடானது அந்த மாதிரி கேட்பாங்க. ஃபேமஸ் பிளேயர்ஸ், அவார்ட்ஸ், ரீசன்ட் ஈவெண்ட்ஸ், ட்ரெடிஷனல் ஸ்போர்ட்ஸ், அகைன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கே ரிலேட்டடாகவும் இருக்கலாம். இது இந்த இது இருக்குல்ல, ஜென்ரல் நாலேஜ்ல இருந்தும், இப்போ ஜியாகிரபில இருந்தும், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி எக்கனாமிக்ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் கேட்கலாம், ஸ்ட்ராட்டஜிக்கலும் கேட்கலாம். அந்த மாதிரி தான் அந்த கடைசியாக சொல்கிறேன், அந்த ஓவர்லே ஆகுறது. அகைன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். எந்தெந்த இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதோட ஹெச்கியூ எங்கே இருக்குது, எந்த இயர் எஸ்டாப்ளிஷ்ட், அந்த மாதிரி. அகைன் இது அதர் டாபிக்ஸ். இதான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு கம்ப்ளீட்டாக இது எல்லாமே கவர் பண்ணோம்னாலே போதும். இந்த டாபிக்ஸ் தான் வந்துட்டு லூசன்ட் வந்துட்டு ஒரு சோர்ஸாக, இம்பார்ட்டன்டான சோர்ஸாக இருக்கும். லூசன் புக்கில் 7th or 6th சாப்டர் வந்து மிசலேனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கும். அதில் இது எல்லாமே ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்படி அதில் கொடுக்கல, ஒரு சில டீட்டெயில்ஸ் அது இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்தராக வேறு வெளியே வெப்சைட்ஸ்லேருந்து நம்ம சர்ச் பண்ணி படிக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து வேறு பிடிஎஃப் எதுவும் அவைலபிளாக இருக்குது டெலிகிராம் சேனலில், அந்த மாதிரி இருந்தால் அதுவும் ஃபாலோ பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நம்ம வெப்சைட்ஸை தேடி படிக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அப்ரோச். அதுதான் நமக்கு வந்து அப்டேட்டட் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அப்போக நம்ம ஒரு தேடி படிக்கும் போது தான் அந்த வெப்சைட்ல வந்துட்டு இது ரிலேட்டடாக ஏதாவது டாபிக்ஸோ ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கே, இதுதான் இந்த பல்க் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்கே. இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணாலே போதும். இது இப்படி பார்க்கும்போது பல்காக இருக்கும். பட் நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம மொத்தமாக அப்ரோச் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் பிகினராக இருந்தால் நம்ம வந்துட்டு ஒரு டாபிக் தான் படிக்க போகிறோம் ஒரு நாள். ஸோ இதில் ஒரு டாபிக் எடுத்துக்கணும், இதில் ஒரு டாபிக், ஒரு நாள் வந்து இந்த 2 டாபிக் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி. அதாவது இப்போ இப்போ ஒரு டாபிக்னா ஒரு நாள் கவர் பண்ண முடியாது, நிறைய டாபிக்ஸ் எல்லாம். இப்போ மகாஜனா படாஸ்லாம் அதெல்லாம் நிறைய டேட்டா இருக்கும். ஒவ்வொரு டைனாஸ்டி இருப்பாங்க, கன்வா, சுங்கா, அந்த மாதிரி, மௌரியா, அந்த மாதிரி. அதெல்லாம் ஒன்று நம்ம கவர் பண்ண லேட் ஆகும். ஸோ அட் டைம் வந்து ஒரு 2 இது படிச்சு எடுத்துக்க மாதிரி இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் தான். அதை கவர் பண்ணால் நம்ம எடுத்துக்கிற டைம் தான், எவ்வளோ நாள்லாம் எடுத்துக்கலாம். பட் அட் டயத்தில் 2 இதில் நம்ம கை வச்சிருக்கணும். ஒன்று வந்து ஜென்ரல் நாலேஜ்லையும், இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலையும். ரெண்டையும் சைட் பை சைடாக கவர் பண்ணிட்டே வரணும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு நான் வந்துட்டு மந்த்லி கம்பிலேஷன் அதெல்லாம் தான் படித்தேன். டெய்லி வந்துட்டு படித்தது இல்லை நான். பட் டெய்லி இதுவும் நான் இப்போ ஃபீல் பண்ணுற டெய்லி இது கூட படிச்சிருந்தா எனக்கு கடைசியில் எக்ஸாம் டைமில் வந்து நான் பல்காக ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர் எடுத்தேன்னா 300 பேஜ் 150 பேஜ் அந்த மாதிரி இருக்கும் மொத்தமாக. ஸோ அதை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி படிச்சிருந்தாலே நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். பட் அதை நம்ம படிக்கிறத பொறுத்து, அது ஓவரால் பொறுத்தான். ஓகே, சேம் டாபிக்ஸ் தான் இங்கே இருக்குல்ல. இப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு ஏன்ஷியன் புக்ஸு, அவரோட ஆத்தர்ஸ், மிடிவல் புக்ஸ், இண்டிபெண்டன்ஸ் பீரியட் புக்ஸு, அப்புறம் ப்ரெசென்ட் டே. ஸோ இந்த ப்ரெசென்ட் டே தான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். அதே தான் சயின்டிஃபிக் இனோவேஷன், ஸ்போர்ட்ஸ், பொலிட்டிக்கல் ரிலேட்டடான அவார்ட் வின்னர்ஸ். இந்த அவார்ட் வின்னர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதில் அவார்ட் வின்னர்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸுமே இம்பார்ட்டன்டானது தான். அது நமக்கு வர ஷிஃப்ட்டை பொறுத்து. இப்போ நம்ம ஒரு டாபிக்ஸ் கொடுத்துட்டோம், ஒரு சில ஷிஃப்ட்டில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 இந்த டாபிக்ஸில் இருக்க ரிலேட்டடாக சிஏ வரலாம். ஒரு சில ஷிஃப்ட்ல இந்த ரிலேட்டட் இந்த இதில் இருக்கிறத மட்டுமே கேட்டிருக்கலாம். பட் அப்போ நம்ம வந்துட்டு எந்த இது கேட்டாலும் எழுதுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம இது எல்லாமே கவர் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா. ஸோ இது மொத்தமாக பார்க்கும்போது பல்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினர்ஸுக்கு. பட் இதை நம்ம பல்காக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம எதுவும் பயப்படாதுன்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. நம்ம அப்படி தான் எதனால தான் பண்ணி ஆகணும்.
ஒவ்வொரு நாளும் ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டே போனால் நமக்கு ஒரு குயிக்காக அதில் வந்துட்டு ஒரு ரிசல்ட் தெரிகிற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ் தான். ஸோ இதான் என்னுடைய சோர்சஸ் புக்ஸு. நான் வந்து கம்ப்ளீட்டாக ஜென்ரல் நாலேஜ் கம்ப்ளீட் பண்ணது ஸ்கூல் புக்ஸ் தான். தமிழ்நாடு டிஎன்பிசி, அதாவது எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் 6th to 10th, 11th 12th வந்து ஃபியூ சப்ஜெக்ட்ஸ் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இந்த முகல் எம்பையர்ஸ், அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து 6th 7th புக்லேயும் இருக்கும், அகைன் 11th புக்லேயும் இருக்கும், 11th 12th புக்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்க்கெல்லாம் நான் 11th 12th போனேன். சயின்ஸுக்குலாம் அந்த 11th 12th போக தேவையில்ல, 6 to 10th முடிச்சிடலாம். அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பினாக்கிள் பிஒய்க்யூ அண்ட் டெக்ஸ்ட் புக். இந்த பினாக்கிள் பிஒய்க்யூவில் வந்துட்டு அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும், அது போக கீழே இருந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பினாக்கிள் ஜிகே பிஒய்க்யூ. ஓகே, அந்த ஜிகேவுடைய பிஒய்க்யூ இதோட பிடிஎஃப் தான் வச்சு நான் ரெடி பண்ணேன். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டெக்ஸ்ட் புக் வந்து கம்ப்ளீட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஜிஎஸ் இதுக்கு. நம்ம வந்துட்டு நான் என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட இமேஜஸ் வந்துட்டு நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதை வந்துட்டு பாருங்கள். என்னோட டெலிகிராம் சேனலில் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் ஆகனால நான் ஆட் பண்ண முடியாது ஃபர்தராக. ஓகே, அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே போகலாம் அந்த டெக்ஸ்ட் புக்கோட எக்ஸ்பிளனேஷன் வச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு டாப்பிக்கில் ஒரு செர்டைன் பாயிண்ட் படிச்சிருப்போம், பட் அது மாதிரி இன்னும் நிறைய இது இருக்கும், அது வந்து நம்ம அந்த கீழே எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டே போகும்போது நம்மளுடைய கண்டென்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகே, ஸோ இந்த ஜிகேபிஒய்க்கு டெக்ஸ்ட் புக் ரெண்டும் படிச்சது காரணமே அவங்க கீழே கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக மட்டும்தான். அடுத்து பிளாக் புக் ஃபார் இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம ஒக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ நம்ம நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பிளாக் புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப. ஸோ நான் இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ சில பேர் கேட்டிருந்தீங்க, நான் அது ஃபர்தராக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பிடிஎஃப்ஸ் வந்துட்டு எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அதெல்லாம் இருக்குல்ல, ஸ்டாட்டிக் சிஏக்கு வந்து இண்டோலோகஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பரமார் எஸ்எஸ்சி வந்துட்டு பிஒய்க்யூ எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். அதாவது ஒரு பிஒய்க்யூ எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில் அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு அந்த 1EQ. ஸோ வந்து டெய்லியும் போடுவாங்க, மந்த்லி கம்பெரிஷன் போடுவாங்க. நமக்கு எப்படி வசதியோ நம்ம அந்த மாதிரி படிச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷ் மதியம்ன்றது வந்துட்டு இதுவும் ஃபார் ஒகாபுலரிஸ் தான். அது போக அந்த க்ளோஸ் டெஸ்ட் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபர்தராக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப்பும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதான் நான் என்னுடைய டாபிக் லிஸ்ட், இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது. இந்த டாபிக்ஸ்க்கு வந்து நான் வேர் டு ஸ்டடி, எங்கே படிக்கலாம் ஸ்கூல் புக்ஸில் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் ஃபர்தராக அதையும் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்குது. Okay, so thanks for watching. Bye.